விளம்பரத்திற்காக தீபா இது போன்ற செயலை அரங்கேற்றுகிறார் என அவரின் சகோதரர் தீபக் விமர்சித்துள்ளார். தந்தி டிவிக்கு தொலைபேசி மூலம் தீபக் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். நானும் தீபாவும் ஒன்னாதான் போனவங்க உள்ள. தீபா வந்துட்டு இங்க இந்த ஃப்ரூட் ஷாப்னு ஒரு கடை இருக்குங்க ராதாகிருஷ்ணன் சாலையில. அங்கேருந்து நான் தான் அவங்கள கூப்பிட்டேன், அதான் உண்மை. நான் தான் அவங்கள கூப்பிட்டு நாங்கள் 2 பேரும் உள்ள போனோம். அவங்க மாலை போட்டாங்க, அவங்களே தான் மாலை வாங்கிட்டு வந்தாங்க, போட்டோம். அவங்க ஊற்றி போட்டு அவங்க உள்ள வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ண கூட்டம் வந்து அவங்க தான் இந்த கொஸ்டினை கேட்கணும். என்ன கேட்கறதோ அவங்க கேட்கறதா நல்லா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போலான்னு சொல்லி அவங்கள கூட்டு போனதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை இது. இல்ல அவங்க உள்ள வரலையா, அவங்க வீட்டுக்குள்ள போகலையா அப்படின்னு மட்டும் நீங்க இதெல்லாம் மட்டும் நீங்க வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளேயும் ஒரு கேமரான்னு ஒண்ணு இருக்குங்க, ஓகேங்களா? சரி விட்டுலாம், அந்த கேமரா கூட இல்ல ஒர்க் ஆகல அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கேமரா ரெக்கார்டிங்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல அந்த கேமரா இருக்கு, எல்லாம் இருக்கு. சரிங்க, அவங்க வீட்டுக்குள்ள அவங்கள யாரும் தொட்ட அடிச்சாங்களா, இல்லாட்டி அவங்கள்ட்ட ஏதாவது மிஸ்டேக்? இல்ல நான் என்ன அவங்க வந்து வளர்ந்த ஒரு கட்சியோட தலைவிங்க, அவங்கள கைய பிடிச்சி நான் இழுத்துட்டு வந்தேனாங்க. அதான் என் ஒரே கொஸ்டின். இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அந்த கேள்வியை முன்வைக்கும் போது அங்கே அடையாளம் தெரியாத நபர்கள் காவல்துறையினர் தங்களை தாக்கியதாக சொன்னாங்க. அதேதான் திருப்பி கேட்கிறேன். அது அடையாளம் அந்த கேட்டுக்குள்ள இருந்தது 4 பேரு. யார தாக்குனாங்க? தாக்குனவங்க எங்க? அதான் சொல்றேன். இப்போ நான் உங்களை அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேங்க, அடி வாங்கினவங்க யாரும் 4 பேர் இருக்கணும்ல. இல்ல உங்களை அடிச்சேன்னா நீங்க அடி வாங்கினீங்க, நீங்க இருப்பீங்கல்ல அட்லீஸ்ட். யாருங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க? தாராளமா கொடுக்க சொல்லுங்க. நானா வெயிட்னு சொல்றேன். விஜய் படம் மாதிரி தான் சொல்லலாம் வெயிட்டிங்னு சொல்லிட்டு.